டெல்லி கார் வெடிப்பு வழக்கில் தேசிய புலனாய்வு முகமையின் NIA விசாரணையை தொடங்கியிருக்கிறது. டெல்லி செங்கோட்டை அருகே நேற்று நிகழ்ந்த கார் வெடிப்பு சம்பவத்தில் 10க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். கார் வெடிப்பு தொடர்பாக டெல்லியில் பல இடங்களில் காவல்துறையினர் சோதனை மேற்கொண்டனர். வெடிப்பு நடந்த பகுதியில் இருந்த CCTV கேமரா பதிவுகள் ஆய்வு செய்யப்பட்டு வருகின்றன. இந்த கார் வெடிப்பு பயங்கரவாத தாக்குதலாக இருக்குமோ என்று சந்தேகிக்கப்படும் நிலையில் இந்த வழக்கு NIAவிடம் ஒப்படைக்கப்பட்டிருப்பது முக்கியத்துவம் பெறுகிறது. இந்த நிலையில் NIA தன் விசாரணையை தொடங்கியிருக்கிறது. டெல்லி செங்கோட்டை அருகே நேற்று மாலை வெடித்த காரின் முதல் உரிமையாளர் கைது செய்யப்பட்டுள்ளார். வெடிப்பு நிகழ்ந்த I-20 கார் ஹரியானா மாநிலம் குருகிராமில் உள்ள முகமது சல்மான் என்பவரது பெயரில் பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் அவரை பிடித்து விசாரணை செய்யப்பட்டு வருவதாகவும் ஹரியானா காவல்துறை உறுதி செய்துள்ளது. சல்மானிலிருந்து இந்த கார் பலருக்கு கைமாறி இருப்பதாக தெரிகிறது. முதலில் சல்மான் இந்த காரை டெல்லியைச் சேர்ந்த தேவேந்திரா என்பவருக்கு 1.5 ஆண்டுகளுக்கு முன்பு விற்றதாக கூறியுள்ளார். தேவேந்திரா ஹரியானாவில் வசிக்கும் ஒருவருக்கு விற்றுள்ளார். அவரிடமிருந்து இந்த கார் காஷ்மீரின் புல்வாமாவில் உள்ள தாரிக் என்பவருக்கு விற்கப்பட்டுள்ளது உறுதி செய்யப்பட்டுள்ளது. அதன் பின்னர் தாரிக் இந்த காரை வேறு யாருக்கேனும் விற்றுள்ளாரா என்பது தெரியவில்லை. இதனையடுத்து தொடர்புடைய பல மாநிலங்களையும் உள்ளடக்கிய விசாரணை தொடங்கியுள்ளது. டெல்லியின் செங்கோட்டை அருகே நேற்று மாலை கார் வெடிப்பின் கடுமையான தாக்கங்கள் இதனை பயங்கரவாதிகளின் சதித்திட்டமாக இருக்கலாம் என்று கருதப்படுகிறது. இந்த சம்பவம் எவ்வாறு நிகழ்ந்தது, இது பயங்கரவாத தாக்குதலா அல்லது விபத்தா என்பதை உறுதி செய்வதற்கான விசாரணை தீவிரமடைந்துள்ளது. ஜெய்ஷ்-இ-முகமது உள்ளிட்ட பாகிஸ்தான் பயங்கரவாத அமைப்புகளுக்கு தொடர்பு இருக்கிறதா என்றும் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அனைத்து கோணங்களிலும் விசாரணை முடுக்கிவிடப்பட்டிருப்பதாக கூறப்பட்டுள்ளது. मेट्रो के भी कांच वाच टूट गए। டெல்லி செங்கோட்டை அருகே 12 பேர் உயிரிழந்துள்ள கார் வெடிப்பு சம்பவம் நிகழ்ந்து 12 மணி நேரங்களுக்கு மேலாகியும் இது பயங்கரவாத தாக்குதலா, விபத்தா அல்லது வேறு ஏதேனும் காரணம் உள்ளதா என்பது குறித்து மத்திய அரசு இதுவரை எதுவும் உறுதி செய்யவில்லை. டெல்லி காவல்துறை மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் உள்ளது. இந்த கார் வெடிப்பு எப்படி நிகழ்ந்தது என்பது குறித்து அனைத்து கோணங்களிலும் விசாரணை முடுக்கிவிடப்பட்டிருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். டெல்லியில் வெடித்த காரின் 11 மணி நேர பயண விவரங்களை காவல்துறை முழுமையாக சேகரித்து வருகிறது. ஹரியானாவின் ஃபரீதாபாத்தில் திங்கட்கிழமை காலை 7:30 மணியளவில் அந்த கார் முதலில் CCTV கேமராவில் பதிவாகியுள்ளது. பிறகு காலை 8:13 மணிக்கு டெல்லிக்குள் நுழையும் சுங்கச்சாவடியை அந்த கார் கடந்திருக்கிறது. பின்னர் பெட்ரோல் பங்க் ஒன்றில் நின்றபோது அங்கிருந்த கேமராவிலும் அக்கார் பதிவாகியுள்ளது. சரியாக பிற்பகல் 3:19 மணிக்கு அந்த கார் செங்கோட்டை அருகே வந்து சுமார் 3 மணி நேரம் அப்படியே நின்றுவிட்டது. பிறகு 6:22க்கு அந்த கார் புறப்படுகிறது. 6:52க்கு கார் வெடித்து சிதறி இருக்கிறது. இந்த 30 நிமிட நேரத்தில் என்ன நடந்தது என்பது குறித்து காவல்துறையினர் விரிவாக ஆய்வு செய்து வருகின்றனர். டெல்லி கார் வெடிப்பு விவகாரத்தில் ஜெய்ஷ்-இ-முகமது இயக்கத்திற்கும் 3 மருத்துவர்களுக்கும் தொடர்பு இருக்கலாம் என்று தகவல் வெளியாகியுள்ளது. ஜெய்ஷ்-இ-முகமது அமைப்புக்கு ஆதரவாக செயல்பட்டதாக ஆதில் அகமது என்ற காஷ்மீர் மருத்துவர் ஏற்கனவே கைது செய்யப்பட்டுள்ளார். இவர் அளித்த தகவலின் அடிப்படையில் முசமில் அகமது என்ற மருத்துவர் டெல்லி அருகே ஃபரீதாபாத்தில் கைது செய்யப்பட்டார். டெல்லி கார் வெடிப்பு தொடர்பாக லக்னோவில் ஷாஹின் என்ற மருத்துவர் கைது செய்யப்பட்டுள்ளார். டெல்லியில் பெரும் தாக்குதல் நடத்த இவர்கள் திட்டமிட்ட நிலையில் ஆதில் அகமதுவும் முசமில் அகமதுவும் கைதானதால் முகமது உமர் பதற்றமடைந்திருக்க கூடும் என்று கூறப்படுகிறது. இதனால் வெடிகுண்டுகள் நிரம்பிய காரோடு டெல்லியில் பெரும் தாக்குதல் நடத்த செல்லும் போது வழியில் அது தவறுதலாக வெடித்திருக்கலாம் என்று யூகிக்கப்படுகிறது. இவ்விவகாரத்தில் இதுவரை 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்களிடம் நடத்தப்படும் விசாரணையில் அனைத்து விவரங்களும் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. டெல்லி அருகே ஃபரீதாபாத்தில் முஸ்மில் கனி என்ற மருத்துவர் கைதாகியுள்ள நிலையில் அவருக்கும் பயங்கரவாத செயல்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என அவரது குடும்பத்தார் மறுத்துள்ளனர். முஸ்மில் கடந்த 50 ஆண்டுகளாக எந்த குற்றச்சாட்டுகளுக்கும் ஆளாகாதவர் என காஷ்மீரின் புல்வாமாவில் வசிக்கும் அவரது சகோதரர் ஆசாத் ஷகில் கூறியுள்ளார். இந்திய தேசியவாதிகள் என கூறி தங்கள் வீடு மீது கல்வீச்சு சம்பவங்களும் நடந்திருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தங்கள் குடும்பத்தின் தேசபக்தி குறித்து கிராமத்தில் யாரிடமும் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் என்றும் அவர் கூறியுள்ளார்.
பயங்கரவாதிகளுடன் தொடர்பில் இருந்ததாக கூறி முஸ்மில் கனி கைது செய்யப்பட்டதுடன் அவர் வசித்த அறையிலிருந்து 360 கிலோ வெடிப்பொருட்களும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. டெல்லி கார் வெடிப்பிலும் முஸ்மில் கனிக்கு தொடர்பு இருக்கலாம் என்று கருதப்படும் நிலையில் அவரது சகோதரரின் விளக்கம் வெளியாகியிருக்கிறது. டெல்லி கார் வெடிப்பு சம்பவத்தில் அசோக்குமார் என்ற தனியார் நிறுவன பாதுகாவலரும் உயிரிழந்துள்ளார். மனைவி, ஒரு மகன், 3 மகள் என 4 பேர் இவரது வருவாயை நம்பியிருந்த நிலையில் கார் வெடிப்பில் அப்பாவி அசோக்குமார் பரிதாபமாக கொல்லப்பட்டுள்ளார். இவரது தாயாரும் உடல்நலம் சரியில்லாத சகோதரரும் உத்தரப்பிரதேசத்தில் ஒரு கிராமத்தில் வசிக்கின்றனர். ஊரிலிருந்து வந்த உறவினரை அழைத்து வர மெட்ரோ ரயில் நிலையம் சென்றபோது இவ்விபரீதம் நடந்துள்ளது. அசோக்குமார் அழைத்து வரச் சென்ற நபர் குறித்த விவரங்களும் தெரியாத நிலை உள்ளது. டெல்லி கார் வெடிப்பு சம்பவத்திற்கு காரணமானவர்கள் சட்டத்தின் முன்பாக நிறுத்தப்படுவார்கள் என்று பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். 2 நாள் பயணமாக பூட்டான் சென்றுள்ள பிரதமர் டெல்லி கார் வெடிப்பு நிகழ்வால் நாடே அதிர்ச்சியில் ஆழ்ந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். மிகுந்த கனத்த இதயத்துடன் பூட்டான் வந்துள்ளதாக குறிப்பிட்ட பிரதமர் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு ஆதரவாக நாடே நிற்பதாக பேசியுள்ளார். நமது அமைப்புகள் சதியின் வேர்வரை கண்டறியும் என்றும் இதற்கு காரணமானவர்களை தப்ப விடமாட்டோம் என்றும் பிரதமர் பேசினார். इस षड्यंत्र की तह तक जाएगी. इसके पीछे के षड्यंत्रकारियों को बख्शा नहीं जाएगा. All those responsible will be brought to justice. டெல்லி கார் வெடிப்பு சம்பவத்தில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உயர் அதிகாரிகளோடு ஆலோசனை நடத்தினார். அப்போது இந்த சம்பவத்தில் தொடர்புடைய அனைவரையும் விரைந்து கைது செய்ய வேண்டும் என உயர் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். மேலும் கார் வெடிப்பு குற்றவாளிகள் மிக மோசமான பின்விளைவுகளை சந்திப்பார்கள் என்றும் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் அமித்ஷா எச்சரிக்கை விடுத்துள்ளார். அமித்ஷா மத்திய உள்துறை அமைச்சர் பதவியில் இருக்க தகுதியற்றவர் என்று கர்நாடக அமைச்சரும் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கேவின் மகனுமான பிரியங்க் கார்கே விமர்சித்துள்ளார். உளவுத்துறையின் தோல்வியே டெல்லி கார் வெடிப்புக்கு காரணம் என்றும் இதற்கு பொறுப்பேற்று அமித்ஷா ராஜினாமா செய்ய வேண்டும் என்றும் பிரியங்க் கார்கே வலியுறுத்தியுள்ளார். இந்தியாவில் இதுவரை இருந்த உள்துறை அமைச்சர்களிலேயே அமித்ஷா தான் திறமையற்றவர் என்றும் கார்கே விமர்சித்துள்ளார். இவரது நிர்வாகத்தில் ஏராளமான அப்பாவி உயிர்கள் பலியானதாகவும் பிரியங்க் கார்கே சாடியுள்ளார். அமித்ஷா மீது நடவடிக்கை எடுக்க பிரதமர் மோடி தயங்குவது ஏன் என்றும் பிரியங்க் கார்கே கேள்வி எழுப்பியுள்ளார்.